அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்போட முக்கியத்துவம் என்னன்னா, 12வது படிக்கிற மாணவர்கள் மேல என்ன படிக்கலாம் அப்படிங்கறதும் அவர்கள் பெற்றோருக்கான வழிகாட்டுதலும் தான். தன்னோட குழந்தை மேல ரொம்பவும் அக்கறையா இருக்க பெற்றோர்கள் இந்த தொகுப்பை முழுசா பாப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த தொகுப்பை உங்களுக்காக வழங்குறேன். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10வது 12வது முடிக்கும் போது எல்லா பெற்றோர்களுக்கும் சிறிய குழப்பம் இருக்கும். அது படிச்ச பெற்றவங்களாகட்டும், படிக்காத பெற்றவர்களாகட்டும். படிக்காதவங்களை பொறுத்தளவு தான் குழந்தை எப்படியாச்சும் மேல படிச்சிடணும், தான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி தன்னோட குழந்தைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. படித்த பெற்றோர்கள் நம்ம அடைந்த உயர்நிலையை மாதிரியே தன்னோட குழந்தையும் பிறர் கையை எதிர்பார்க்காம வாழணும் அப்படிங்கறதுக்காக அந்த குழந்தையில ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்து அந்த குழந்தைய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு மிகவும் உதவியா இருப்பாங்க. சரி, இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு, நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு 12வது படிக்கிற பையனுக்கு என்னென்ன இயல்பான குணங்கள் இருக்கணுமோ அது எல்லாம் இப்ப இருந்துதா அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப இருக்க இந்த அவசர காலத்துல ஒவ்வொரு பெற்றோருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எப்படியாச்சும் என் குழந்தை ஒரு டாக்டர் ஆயிடணும், ஒரு இன்ஜினியர் ஆயிடணும், ஒரு வக்கீல் ஆயிடணும், ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆயிடணும், இந்த மாதிரி பல குறிக்கோள்களை நம்ம குழந்தைகள் மேல திணிக்கிறோம் அப்படிங்கறதான உண்மை. நான் சொல்றதுல எதுவும் தப்பு இருக்க மாதிரி கிடையாது. சரி, அந்த குழந்தையோட வளர்ப்புக்கு, அந்த குழந்தையோட டெசிஷனுக்கே விட்டு அந்த குழந்தை சரியான முடிவு எடுக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த காலகட்டத்துல ஏன் எந்த இடத்துல நம்ம தவறணும், அந்த அதோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அந்த குழந்தைனால முடியல அப்படின்னு எப்படி சொல்றதுக்கு நம்ம தயாரானோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆரம்ப கல்வியாகப்பட்டது சரியான முறையில போதிக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு மேல ஒவ்வொரு வகுப்புலயும் அந்த குழந்தை சரியான நேரத்துல எல்லாத்தையுமே படிச்சிருந்திருக்கணும். வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற கல்வியை அந்த குழந்தை படிச்சிருந்திருக்கணும். இது எதுக்குமே நம்ம இடம் கொடுக்கல. அடுத்தவங்க என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுல என்ன படிக்க வைக்கலான் இருக்காங்க, அவங்க வீட்டு பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், அவன் எப்படி போனா அப்படிங்கறத பத்தி யோசிச்சு நம்ம குழந்தையோட வாழ்க்கையில என்ன ஆகணும்னு அந்த குழந்தை ஆசைப்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் கூட கவனிக்கவும் இல்லை. அதுக்கான வழிகாட்டுதலி நம்ம சரியா செய்யல அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா, பொதுவா ஒரு 10வது முடிக்கிற குழந்தைக்கு இருக்கிற சந்தேகமானது அதுக்கு மேல நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கறதுதான். 10வது பெற்றோர்களும் பெருசா அதுல கவலைப்பட்டது கிடையாது. சரி, இப்பதானே 10வது படிக்குது, 8வது படிக்குது, 9வது படிக்குது, 10வது படிக்குது, பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட என்ன தனித்தன்மை இருக்கு அப்படிங்கறத பெரிய அளவுல ஒரு கேர் எடுத்து அதை மோட்டிவேட் பண்றது கிடையாது அப்படிங்கறத உண்மை. எப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னா, முதல்ல அந்த குழந்தையோட ஒரு அரை மணி நேரம் டெய்லி விளையாண்டுருக்கணும், அந்த குழந்தையோட ஒரு அரை மணி நேரம் பேசி இருந்திருக்கணும். இது எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை படிச்சு முடிக்கும் போது ஒரு 450 மார்க் எடுக்குதுன்னா, அந்த 450க்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலாமா, செகண்ட் குரூப் எடுக்கலாமான்னு யார்கிட்டயாச்சும் போய் உதவி கேட்கிறோம், அறிவுரை கேட்கிறோமே தவிர அந்த குழந்தைக்கு அதுக்கான திறமைகள் இருக்கா, அந்த குழந்தைக்கு எந்த துறையில திறமைகள் இருக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கறத பத்தி யாருமே சிந்திக்கிறது இல்லை. சரி, கண்ணை மூடிட்டு ஒரு 11வது 12வதுல ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து கொடுத்துடணும், இல்ல ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து கொடுத்துடணும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து கொடுத்துட்டு சரி படின்னு திணிக்க வைக்கிறோம். அந்த கல்வி முறையா போதிக்கப்படுதா? ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை பத்தி பெற்றோர்களுக்கு தெரியாம கிடையாது. ஒரு இடத்துல ஒரு ஆரம்ப கல்வியில உயர்கல்வி வரணும் ஒரு குழந்தைக்கு சரியான விகிதத்துல அந்த அறிவு பெற்றிருந்தா மட்டும்தான் எந்த துறையிலையும் வல்லுநராக முடியும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஆனாலுமே இப்ப இருக்க காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியும். 11வது சொல்லி தராமையே 12வது மட்டும் 2 வருஷத்துக்கு சொல்லி தர பள்ளிகள் அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த பள்ளிகள்ல கொண்டு போய் சேர்க்கறது. நான் யாரையும் குறை சொல்லல, எல்லாத்துக்கும் இருக்கிற மனநிலை தான். தான் குழந்தை 1150க்கு மேல எடுக்கணும், ஒரு மெடிக்கல் கட் ஆஃப் வரணும், ஒரு இன்ஜினியரிங் கட் ஆஃப் வரணும், ஒரு காலேஜுக்கு போகணும். சரி, கொண்டு போய் சேர்த்துறீங்க. அவங்களும் 12வது ஒரு 2 வருஷத்துக்கு சொல்லி தர்றாங்க. நல்லபடியா மார்க் ஒரு 1000 1100 மார்க்குக்கு மேல எடுத்துறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயோ ஒரு மெடிக்கல் காலேஜ்லயோ சீட்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த துறையில சிறப்பா வருது அப்படின்னு உங்களால உறுதி சொல்ல முடியுமா? அது எனக்கு தெரிஞ்சு கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு அடிப்படை கல்வி இல்லாம எந்த ஒரு குழந்தையும் வாழ்க்கையில வெற்றி பெறுது அப்படின்னா அது ஏத்துக்கவே முடியாது. பொதுவாகவே ஒரு பயாலஜி ஸ்டூடெண்டோ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்டோ அதை பத்தின போதிய அறிவு இல்லாம ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு மெடிக்கலுக்கோ போகும்போது எல்லாத்தையுமே மனப்பாடம் செஞ்சு பழக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு எதை பத்தியும் புரிதல் இருக்கிறது இல்ல.
இதை நான் நேரடியா வந்துட்டு பாக்குறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 1150க்கு மேல எடுக்கிற பையன் வந்துட்டு 2 அரியர் 3 அரியர் வச்சு படிக்கிறான்னா காரணம் அவனுக்கு மனப்பாடத்தை தவிர எதுவுமே தெரியல. ஒரு துறையில வந்துட்டு ஒரு நுணுக்கமான கேள்விகள் கேட்கப்படுது அப்படிங்கும் போது அந்த கேள்விகள் அவங்க எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியாம தடுமாற ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துலதான் பெற்றோர்களும் தோத்து போறீங்க, அந்த குழந்தைகளையும் தோக்கடிக்கிறீங்க. பொதுவாவே வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு 11வது படிக்குது அப்படின்னா அந்த 11வதுல போதிய கல்வி அதுக்கு கிடைச்சிருக்கா, அடிப்படைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறத நம்ம தான் சுய பரிசோதனை செய்து பார்த்துக்கணும். அடுத்து 12வதுல வந்துட்டு எல்லா அந்த என்ன அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அது கிளியரா இருக்கா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு 1000 மார்க் இல்ல 900 மார்க் எடுத்தாலே போதும். எந்த இடத்துலயும் நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தைகிட்ட போய் இவ்வளவு மார்க் எடு இவ்வளவு மார்க் எடுன்னு தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. நான் சொல்றது ஈஸி, ஆனா நம்ம மனநிலை அப்படி செட் ஆகுமா அப்படின்னா ஆகாதுதான். இருந்தாலும் அந்த குழந்தையோட எதிர்காலத்துல கருத்தா இருக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த குழந்தைய வந்துட்டு மார்க் பேசிக்ல வந்துட்டு போட்டு திணிக்காம அதை ஒரு வழி நடத்து சரியான பாதையில வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த குழந்தை எந்த பாடத்துல ஆர்வமா படிக்குது, எந்த பாடத்துல வந்துட்டு அதுக்கு போதிய அறிவுக்கும் மேலே இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்காணிச்சுக்கிட்டு வந்து 12வது முடிக்கும் போது அது சார்ந்த துறையில அனுப்புறதுதான் வந்துட்டு மிகவும் சரியான வழி. பெரும்பாலும் 12வதுல வந்துட்டு நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிக்கல, எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு நல்ல மார்க் எடுத்துறாங்க, இல்ல சுமாரான மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிற காலகட்டம் வரும்போது ஒரு மாணவனோட அல்லது மாணவியோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து இந்த கம்பாரிசன் அப்படிங்கறது எங்கெங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்சிருது, நம்ம வீட்டுல ஆரம்பிச்சிருது, அந்த குழந்தைகள் மனநிலையில ஆரம்பிச்சிருது. குழந்தைகள் மனநிலையில கடைசியா தான் ஆரம்பிக்கும். பெற்றோர்கள் பக்கத்து வீட்டு குழந்தைகளை கம்பேர் பண்ணி அவன் இவ்வளவு மார்க் எடுத்துக்கா நீ ஏன் எடுக்கலன்னு சொல்லும் போதும், ஒரு வகுப்புல வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு 1100 எடுத்துருச்சு, நீ 700 தான் எடுத்திருக்க, உனக்கு அந்த திறமை இருக்கான்னு ஆசிரியர் கேட்கும் போதும் அந்த குழந்தைக்குள்ள ஏற்படுற தாழ்வு மனப்பான்மையானது அந்த குழந்தைய மட்டும் பாதிக்கப்பட போறதில்ல, எதிர்கால சந்ததிகள் அனைவரையும் பாதிக்க வைக்க போகுது அப்படிங்கறதுதான் உண்மை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த கம்பாரிசன் அப்படிங்கறது இல்லாம குழந்தைய வளர்க்கறதுக்கு பழகுங்க. இதெல்லாம் தாண்டி அந்த ரிசல்ட் வரும்போது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மனநிலையில வந்துட்டு ஒரு பெற்றோர் இருக்கும்போது அந்த குழந்தை சரியான மனநிலையில இருக்கும். என் குழந்தை 1100 எடுத்துரும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துரும், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்துரும், எல்லா ஆசைகளையும் உங்க மனசுல வச்சுக்கணும், வெளியே தயவு செஞ்சு காட்டாதீங்க. அது அந்த குழந்தை மீது வந்து ஒரு திணிப்பையும் ஒரு அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அஜோ வராம போச்சுன்னா என்ன பண்றது, ஒரு பாடத்துல தவறிட்டா நம்ம என்ன பண்றது, இந்த மாதிரியான சிந்தனைகள் அதுக்குள்ள எழும்போது மன அழுத்தம் அதிகமாகும். அது வெடிக்கும் போது உங்களால தாங்க முடியாது. தவறான முடிவுகளை அந்த குழந்தைகள் எடுக்கும் போதும் நம்மளால அதை ஏத்துக்கிற மனநிலையில இருக்காது. ஏன்டா இந்த தப்ப பண்ணணும்னு பின்னாடி உட்காந்து அழுகிறதுக்கு பதிலா முன்னாடியே அந்த குழந்தைய வந்துட்டு எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படிங்கறது முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுதான். ஒரு ரிசல்ட் வருது அப்படிங்கிறப்ப அந்த குழந்தையோட மனநிலையை வந்து பக்குவப்படுத்துறது ஒரு பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. சமுதாயத்துக்காக வாழ்ந்து வந்து நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது. நம்ம குழந்தை வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், மார்க் கம்மியானாலும் ஒரு அனுசரணையா பேச தெரிஞ்சிருக்கணும், பாத்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்த தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நீங்க கொடுத்திருந்தா தான் வரும். உடனே சொன்னதுனால அந்த குழந்தையெல்லாம் ஒன்னும் ஏத்துக்காது. பொறுமையா வந்துட்டு அந்த குழந்தைக்கு புரிய வச்சு ஏதாச்சும் தவறான முடிவுகள் எடுக்க போகுது அப்படின்ற சமயத்துல ஒரு நல்ல கவுன்சிலிங் அவங்களுக்கு தேவை. பெற்றோர்கள் கொடுக்கலாம், அல்லது வந்து ப்ரொஃபஷனல்கிட்ட கூட்டிட்டு போகலாம், இல்ல அவர்கள் நண்பர்கள் சம்பந்தமா யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட்டு போய் ஒரு நல்ல கவுன்சிலிங்க கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட கவுன்சிலிங்ஸ் கொடுக்கற மூலியமா தான் அந்த குழந்தைய தப்பான முடிவுகள்ல இருந்து தவிர்க்க முடியும். 1150 எதிர்பார்த்தா எனக்கு 900 தான் வந்துச்சு, எங்க வீட்டுல திட்டுவாங்க அப்படின்ட்டு இறந்து போன குழந்தைங்களும் உண்டு. பாடத்துல தவறிடுச்சு அப்படின்ட்டு இறந்து போன குழந்தைங்களும் உண்டு. அந்த உயிரோட மதிப்பு வந்துட்டு எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியும். அந்த ஒரு காரணத்தினால சொல்றது, எந்த குழந்தைக்கும் அதிகமான மன அழுத்தத்தை முதல்ல கொடுக்காதீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 12வது முடிச்சாச்சு, ஒரு நல்ல மார்க் வந்துருச்சு, எந்த கல்லூரியில சேர்க்கலாம் அப்படிங்கறது வந்துட்டு குழப்பம் யாருக்கு இருக்கும்னா படிக்க வைக்காத பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். நான் படிக்கல, என் குழந்தை ஏதாச்சும் ஒண்ணு படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பேசிக்கலி நடக்கிற தப்பு, தான் சார்ந்த படித்த இளைஞர்கள் அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நல்லவங்க நம்ம நினைக்கிற ஒருத்தர்கிட்ட வந்துட்டு கூட்டிட்டு போய் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு கேக்குறாங்க. இப்ப என்ன கேட்டா, நான் சார்ந்த துறையை பத்தி தான் என்னால வந்துட்டு ஒரு கிளியரான விளக்கம் கொடுக்க முடியுமே தவிர அனைத்து துறைகளையும் பத்தி வந்துட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா என்னால முடியாது. அப்ப என்கிட்ட ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர்றாங்கன்னா என் துறையை சார்ந்து மட்டும்தான் விளக்கம் கொடுக்க முடியும். இந்த இடத்துலதான் தப்புகள் நடக்குது. அந்த குழந்தைக்கு வந்துட்டு அடிப்படையில வந்துட்டு ஓவியத்துல திறமை இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு டாக்டராவோ
ஒரு என்ஜினியரிங்ல மத்த பிரான்ச்சஸ்ல போடுறது அப்படிங்கறது வந்துட்டு தப்பான முடிவுக்கு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குற மாதிரி தான் போயிடும். இப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கிற தப்ப வந்துட்டு நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா இதை பத்தின போதிய விழிப்புணர்வு யாருக்கும் இல்லையோ அப்படிங்கறதுனால நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கேன். என்னை நம்பி பொதுவா நம்ம வந்துட்டு ஒரு குழந்தைய வளர்த்திருக்கோம், அது நல்ல 12th மார்க் எடுத்திருக்கு, நான் யார்ட்டையும் கூட்டு போய் எனக்கான அறிவுரையை நான் கேட்க போறேன் அப்படின்னா அவங்களால அறிவுரை கொடுக்க முடிஞ்சா சரியான பாதையில கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க தயவு செஞ்சு. காசுக்கு ஆசைப்பட்டோ இல்ல தன்னை நம்பி வந்தவங்களை ஏமாற்றும் பொருட்டோ அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாத ஒரு கல்லூரியிலேயோ அல்லது அந்த இடத்துக்கு போனா அந்த குழந்தையோட அறிவு வளருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை கொண்டு போய் தயவு செஞ்சு சேர்த்து விட்டு அந்த குழந்தையோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படிங்கறது எல்லாத்தோட மனசுக்குமே தெளிவா புரியும். முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைகிட்ட பேசி அதுக்கு எதுல வந்துட்டு ஆர்வம் அதிகம் அப்படிங்கறத தெரிஞ்சு அது சார்ந்த துறைகள்ல அனுப்புறதுதான் வந்துட்டு சிறந்ததா இருக்குமே தவிர நம்ம எடுக்கிற முடிவுக்காக நான் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டேன், என்னால முடியல என் குழந்தை படிக்கட்டும் அப்படிங்கிற நினைக்கிறதோ, நான் ஐஏஎஸ் படிக்க ஆசைப்பட்டேன், என்னால முடியல என் குழந்தை ஐஏஎஸ்க்கு படிக்கணும் அப்படின்ட்டு வற்புறுத்தி படிக்க வைக்கிறதோ இருந்தா கண்டிப்பா அந்த குழந்தை உங்களோட எய்மையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அதோட எய்மையும் பொழைச்சிட்டு வாழ்க்கையில ஒரு பூஜ்ஜியமா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல எல்லாம் பெரிய விஷயம், சரி படிக்காத பேரண்ட்ஸ்க்கு ஒன்னும் தெரியல, எல்லாத்திட்டையும் போய் கவுன்சிலிங் கேட்கறாங்க, யாராச்சும் தப்பா கைட் பண்ணாங்கன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை போயிடுது அப்படின்னு சொல்ற இதே நேரத்துல படிச்ச பேரண்ட்ஸ் பண்ற தப்பு அப்படிங்கறது நிறையவே இருக்கு. ஒரு படிச்ச பேரண்ட்ஸ் என்னென்ன விதமா இந்த 12வது படிச்சு முடிக்கிறவங்க கிட்ட தப்பு பண்றாங்கன்னு பார்த்தா, முறையா வழி நடத்துறேன்ற பேர்ல நிறைய பேர்த்திட்ட போய் என்கொயரி பண்றது. அதாவது என்ன சொல்றது, பல துறைகள்லயும் வந்துட்டு அனுபவம் பெற்றவங்க கேட்கறதெல்லாம் சரியான விஷயம் தான். ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்கறதும் சரியான விஷயம் தான், இல்லைன்னா நான் சொல்லல. ஆனா முடிவுகள் எடுக்கப்படுவது வந்துட்டு நீங்களும் உங்க குழந்தைங்களுமா இருக்கணுமே தவிர அந்த ப்ரொஃபஷனல்ஸா இருக்கக்கூடாது, அந்த தேர்ட் பார்ட்டிஸா இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அவங்க ஏதோ ஒரு லாப நோக்கத்தோட பண்றாங்க அப்படிங்கறது தான் உண்மை. ஒரு குழந்தைக்கு ஒரு புவியியல்லையோ ஒரு சமூக அறிவியல்லையோ ஆசை இருக்கு, படிக்க ஆசை இருக்கு அப்படிங்கிற குழந்தைய கொண்டு போய் ஒரு மருத்துவத்திலயோ ஒரு என்ஜினியரிங்லயோ சேர்க்கறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறது 4 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த 4-5 வருஷங்கிறது சாதாரண கிடையாது, அது பெரிய காலப்பகுதி. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் அதோட எதிர்காலத்தை தொலைவும் போது தேடி அலையும் போது நம்மளுக்கு அந்த எதிர்காலத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய திறமை அப்படிங்கறது நமக்கு பெற்றோர்களுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. யாராச்சும் ஒருத்தர் மேலனாச்சும் வந்துட்டு அந்த பெற்றோர்கள் நம்பிக்கை வைக்கணும். படித்த பெற்றோர்கள் தன் குழந்தை மீது வைக்கணும், அப்படி இல்லைன்னா தன் மீது வைக்கணும். இல்லாம அனைத்து எல்லா நண்பர்கள்கிட்டையும் போய் வந்துட்டு விளக்கம் கேட்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு குறைஞ்சது இதுலயே வந்துட்டு 1 மாசத்துக்கு மேல வந்துட்டு ஸ்பெண்ட் பண்றாங்க. நல்ல விஷயம் தான், ஆனா சரியான அறிவுரை கிடைக்க பெற்றால் அது நல்ல விஷயம். இத்தனையும் விசாரிச்சுட்டு அவங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா, எந்த கல்லூரிக்கும் நேர்ல போறதில்ல, அந்த கல்லூரியை பத்தி விசாரிக்கிறது இல்ல, வாய் வழியாவே விசாரிச்சுட்டு அந்த கல்லூரியில இது இருக்கு அது இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்றதை பார்த்துட்டு கொண்டு போய் நேரா வந்து அட்மிஷன் பண்ணிடுறாங்க. போதிய அடிப்படை வசதிகள் இருக்கா, உள்கட்டமைப்பு வசதி இருக்கா, அங்க போதிய ஆசிரியர் இருக்காங்களா, ஆசிரியர் பற்றாக்குறை ஏதாச்சும் இருக்கா, அங்க இருக்க லெபார்டரி எப்படி இருக்கு, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கிளியரா தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொண்டு போய் தன்னோட குழந்தைங்களை அங்க சேர்க்கறது தான் புத்திசாலித்தனம். பெரும்பாலும் வந்துட்டு அரசு நடத்தும் கல்லூரிகள் தவிர தனியார் சுயநிதி கல்லூரிகள் நடத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த கல்லூரியில என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்குன்னு நீங்க போய் நேர்ல பாத்திருக்கீங்களா அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். என் நண்பன் எனக்கு சொன்னா அந்த கல்லூரியில வந்துட்டு உள்கட்டமைப்பு வசதி இருக்குன்னு, ஆமா சொல்லுவாங்க. அங்க போதிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஆமா சொல்லுவாங்க. அவங்க போய் பாத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது, அவங்களும் செவி வழியில கேட்டதுதான். இது எல்லாம் தாண்டி உங்களோட குழந்தைகளை கொண்டு போய் அங்க சேர்க்கும் போது அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடக்கூடாது. இதுல நம்ம ரொம்பவே வந்துட்டு கண்ணும் கருத்துமா இல்ல அப்படின்னா நம்ம பெரிய தப்பு நம்ம குழந்தைகளுக்கு பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இருக்க சூழ்நிலையில பார்த்தோம்னா யாரா இருந்தாலுமே நம்ம எதிர்பார்க்கிறது என் குழந்தைய ஒரு கல்லூரியில போய் சேர்த்து விட்டா வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது. பெரும்பாலும் பண செலவு பண்றவங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதை பத்தின கவலை இருக்கிறது உண்மைதான், இல்லை என்று கூறவில்லை. ஆனா நம்ம என்ன ஒண்ணு பார்க்க தவறோம் அப்படின்னா 10, 12 கல்லூரி இந்த 3 வகையா பிரிச்சோம் அப்படின்னா 10வது வரையிலும் அடிப்படை
கல்வி பற்றின அறிவு இருந்திருக்கணும். 11வது 12வதுல உயர்கல்வி பற்றின அந்த அறிவு அந்த இடத்துல இருந்திருக்கணும். அந்த கல்லூரி வாழ்க்கையில தான் செல்லக்கூடிய துறை சம்பந்தமான அறிவு கண்டிப்பா அங்க இருந்திருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆனா அங்க எல்லாமே இருந்திருக்கா அப்படின்னா அது நம்ம வந்துட்டு கேள்விக்குறியான விஷயம் தான். கல்லூரி அப்படின்னா அவன் துறை சார்ந்த வந்துட்டு அறிவு பெற்றிருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு துறையில படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ படிக்கிறாங்கன்னா அது முடிஞ்சு வேலை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது அந்த மாணவரோட இயல்பான மனநிலை, அதே மாதிரி பெற்றோர்களோட மனநிலை. இதை நம்ம எப்படி வந்துட்டு பார்க்கணும், இது சரியான கண்ணோட்டமா அப்படின்னா, ஒரு வகையில சரியான கண்ணோட்டமாக இருந்தாலும் கூட அந்த 3 அல்லது 4 வருஷம் அந்த பையன் படிச்சு முடிக்கும் போது, அந்த பொண்ணு படிச்சு முடிக்கும் போதோ அந்த துறை சார்ந்த அறிவு அந்த குழந்தை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் சரியான வளர்ச்சி. அதுக்காக தான் ஒரு கல்லூரியை நாடி வந்துட்டு நம்ம போறோம். அங்க இருக்க பேராசிரியர்களோ உதவி பேராசிரியர்களோ ஏதாச்சும் ஒரு துறையில சிறப்பா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த துறை சார்ந்த அறிவு அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறது போது அந்த நாலேஜ் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒருத்தர்கிட்ட இருக்கிற அந்த அறிவாகப்பட்டது மற்றவர்களுக்கு வந்துட்டு பயன்படணும். அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஒரு கல்லூரியோட நோக்கமே என்னவா இருக்கணும்னா ஒரு குழந்தையோட அறிவை வளர்த்து கொடுக்கறதா தான் இருக்கணும். போதிய அடிப்படை அறிவு அந்த துறை சார்ந்த அந்த குழந்தைகளுக்கு பெறதுக்கு வழிவகை ஒரு கல்லூரி பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறப்ப அந்த கல்லூரி வேலை வாங்கி தரணுங்கிற அவசியமே கிடையாது. என்னடா இப்படி சொல்றோம்ட்டு இல்ல, போதிய அடிப்படை அறிவு இருக்கும் போது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை எக்ஸாமின் பண்ணும் போது அவங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க, இவங்களுக்கு அடிப்படை அறிவு இருக்கு, இவங்க கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வாங்கன்னு. அந்த குழந்தைக்கு வேலை கிடைக்காம இருக்க போறது கிடையாது. ஒரு கல்லூரி வந்துட்டு அதிகபட்சமா வந்துட்டு வேலை வாய்ப்பை பெற்று தருது அப்படிங்கறதுக்காக வந்துட்டு அந்த கல்லூரியில எல்லாம் முறையா இருக்கு அப்படிங்கறது 100% நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சில கல்லூரிகள் பார்த்தா வெறும் மனப்பாட முறையை தான் வந்துட்டு கையாண்டுகிட்டு இருக்காங்க. ரொம்ப நீண்ட காலத்துக்கு வந்துட்டு அது ஒரு வெற்றிக்கான பாதையா இருக்காது. குழந்தைகளை பொறுத்த மட்டும் கல்லூரிக்கு அது சிறப்பான விஷயமாக இருக்கலாம். ஒரு மாணவனோ மாணவியோ அந்த மனநம் செய்தே பழக்கப்பட்டவர்களை மீண்டும் அந்த பாதையிலே அழைத்து செல்வது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. அறிவை வளர்த்து கொடுக்க வேண்டும், ஆற்றலை வளர்த்து கொடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் தங்களது பணிகளை தாங்களே செய்து கொள்ளும் அளவிற்கான வளர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு கல்லூரியோட பொதுவான நோக்கம். சரி, இதையெல்லாம் ஆராய்ந்த பிறகுதான் ஒரு பெற்றோர் முடிவெடுக்கணும் அப்படின்னு வரும்போது அதுலயும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. கல்லூரிகள் எல்லாருமே விளம்பரம் கொடுக்கறாங்க, நாங்க இத்தனை % பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்படி நம்ம உண்மைன்னு தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு கல்லூரியில படித்த மாணவனோ அது சுற்றுப்புறத்துல இருக்கவங்க மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்படலாம். சரி, அவங்களும் உண்மையான தகவலை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த கல்லூரிக்கு நேரடியா போய் நம்ம விசாரணை செய்து அதை அறிந்து கொள்ளலாம். ஒரு காலேஜ்ல வந்துட்டு அல்லது ஒரு நிறுவனத்துல வந்துட்டு எங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கண்மூடித்தனமா எந்த பெற்றோரும் நம்பக்கூடாது, எந்த மாணவனும் நம்பக்கூடாது. நேரடியா போய் அந்த வசதிகள் எல்லாம் அங்க செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறதும், இது கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு முடிவுமே எடுக்கணும். இதுதான் சரியான சிந்தனையா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா ஒரு அட்மிஷன் டைம்ல எல்லா வேலையுமே வந்துட்டு பண்ண முடியும், ஆனா அது ரெகுலரா அங்க நடந்துட்டு இருக்கா அப்படிங்கறது அங்க இருக்க மாணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு ஆராய்ந்த பிறகுதான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் அப்படிங்கறது தான் வந்துட்டு நல்ல விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தோம், சரி பெற்றோர்களோட பங்கு இது, மாணவர்கள் வழிக்கு விட்டுறலாம் அப்படின்னா மாணவர்கள் சரியான முடிவும் எடுப்பவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் பார்த்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில துறைகளை பத்தின அறிவுகள் இல்லைன்னா கூட அந்த குழந்தைகள் வந்துட்டு ரொம்பவே இப்ப இருக்க சூழ்நிலையில இன்டர்நெட் இருக்கு, அவங்க போய் எல்லாத்தையுமே வந்துட்டு அதுல சர்ச் பண்ணிட்டு எந்தெந்த துறைக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குங்கறத ரொம்பவே தெளிவா நம்மளுக்கு எடுத்து சொல்ற குழந்தைகளும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாருமே அப்படி இருக்காங்களா அப்படின்னா கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும். மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னோட நண்பன் வந்துட்டு இந்த கல்லூரியில போய் சேரணும்னு ஆசைப்படுறான், அந்த கோர்ஸ்ல சேரணும்னு ஆசைப்படுறான், அவன் கூட போனா நான் நல்லா படிச்சுப்பேன். அல்லது என் பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கு, அதனால நான் அதை எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல காமனா ஒரு மாய பிம்பம் வந்து ஏற்படுத்தப்படும். சரிங்களா? இந்த வருஷம் அப்படின்னா ஏதோ ஒரு துறைய சொல்லி இந்த துறையில சேர்ந்தா தான் வேலை அப்படின்னு ஒரு மாய பிம்பம் உண்டாக்கப்படும். அந்த துறை சார்ந்து செல்றதும் பெரிய தப்பு தான்.
ஏன்னா துறைகள் எல்லாவற்றிலுமே சரியான அளவுல வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் அது எப்படி திடீர் என்று வந்துட்டு அதிகப்படியான வேலை வாய்ப்பு ஏற்படும், அதுவும் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஏற்படுங்கிறத நம்ம இப்ப ப்ரெடிக்ட் பண்றோம்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியாத விஷயமா இருக்கு. இதுல பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, உங்க பையன் ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படின்னா அது அவனோட சுய முடிவா அப்படிங்கறத தீர விசாரிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் அது தவறான முடிவுங்கிறத விட அது அவனோட முடிவா இருக்காது அப்படிங்கறது தான் உண்மை. அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ எந்த துறையில அறிவு இருக்கு அப்படிங்கறது பெற்றோர்கள் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும், இல்ல அதிகப்படியா ஆசிரியர்கள் கண்டுபிடித்து சொல்ல முடியும். அப்படி சரியான வகையில ஒரு குழந்தைய வழி நடத்தணும்னு நினைச்சோம்னா பெற்றோரும் ஆசிரியரும் இணைந்து செயல்பட்டால்தான் ஒரு மாணவனை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல முடியும் என்பதுதான் ஒரு உண்மை. பிறர் சொல்றதை கேட்டு நம்ம படிப்பை நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம பண்ற பெரிய தப்பு அதுதான். அதே மாதிரி என் நண்பன் சொல்றான், ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. இப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம், யாராச்சும் ஒருத்தர் அவங்களா இந்த கல்லூரியில சேர்ந்துக்கு அப்படின்னு சொல்றாங்க அல்லது இந்த துறையில சேர்ந்துக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. நான் சொன்னா ஒரு காரணம் இருக்கும். ஆக்டிங் அஸ் அன் கன்சல்டன்சி, ஒரு கல்லூரிக்கோ ஒரு நிர்வாகத்துக்கோ இந்த மாதிரி இப்ப நிறைய பேர் செயல்படுறாங்க. உங்களோட வாழ்க்கையை அடமானம் வச்சு அவங்க பிழைப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் போது நான் சொல்றது ஒண்ணுதான், அந்த மாதிரி பர்சன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருக்காங்க அப்படின்ற பட்சம் இருந்தாலுமே கூட அவங்க சொல்றாங்கன்றதுக்காக எதையும் கண்மூடித்தனமா பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த துறையில அறிவு இருக்கா, அறிவை வளர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நல்லபடியா யோசிச்சுக்கணும். அதே மாதிரி அந்த கல்லூரிக்கு நேரடியா போய் பார்த்து அவங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையும் விட என்னென்ன சொன்னாங்க அங்க இருக்கா, அங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எப்படி இருக்காங்க இப்படிங்கிற விஷயத்தையும், அந்த கல்லூரியில தற்சமயம் எப்படி நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த நிர்வாகமாகப்பட்டது எதிர்காலத்துல ஏதாச்சும் தேவை ஏற்படும் போது அந்த மாணவர்களுக்கு பூர்த்தி செய்து தருமா, இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு கல்லூரியிலயோ அல்லது எந்த ஒரு நிறுவனத்தில் போய் சேரணும்னாலுமோ இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான விஷயம். இதெல்லாம் மாணவர்கள் அவங்களோட பெற்றோர்களை கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம். இனிமேல் வர பதிவுகள்ல ஒவ்வொரு துறைகள் சம்பந்தப்பட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதும், அந்த துறைகள்ல எப்படியெல்லாம் பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறதும், இதை பத்தின விரிவான விவரங்கள் இனிமேல் வர பதிவுகள்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.